எல்லாருக்கும் வெல்கம் டு saifanyummytummy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினாக்கா வீட்லயே வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து சிம்பிளா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் வந்து எல்லா ஷாப்பிங்லயும் கிடைக்கக்கூடிய பேக்கர்ஸ் பிராண்ட்ல ஒயிட் ஃபாரஸ்ட் ஸ்பாஞ்ச் கேக் மிக்ஸ் எடுத்துர்க்கறேன். அது கூடவே வந்து பேக்கர்ஸ் பிராண்டோட வைப்பிங் க்ரீமும் எடுத்துர்க்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் ஸ்பாஞ்ச் கேக் மிக்ஸை வந்து கட் பண்ணி ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட என்னென்ன ஆட் பண்ணலான்னாக்கா 35 ml வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். சன்ஃப்ளவர் ஆயில் கூடவே வந்து 2 எக்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா 90 ml வந்து ஆட் பண்ண சொல்லி இந்த பாக்ஸ்லேயே வந்து போட்டிருப்பாங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த மெஷர்மெண்ட் படி தான் நான் எல்லாமே இதில் வந்து சேர்த்துருக்குறேன். எல்லாமே வந்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளெண்டரால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 5 to 7 minutes வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதே வந்து உங்கள்கிட்ட கேக் பேட்டர் செய்யக்கூடிய பிளெண்டர் இருந்துச்சுன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். நான் வந்து நார்மல் பிளெண்டரில் தான் வந்து இப்போ நான் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். வந்து நீங்கள் நார்மல் விஸ்க்லேயும் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி லம்ப்ஸ் கூட இல்லாமல் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு தான் வந்து இப்போ கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். அது ஒரு விஸ்கால் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கட்டி மாதிரி இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து எவ்வளோ திக்காக வந்து ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். அதோட திக்னஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதில் உள்ள மெஷர்மெண்ட் படியே நம்ம வந்து கரெக்டாக ஆட் பண்ணோன்னாக்கா கரெக்டான பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கேக் வந்து எந்த மோல்டில் வைக்க போகிறோமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து கேக்குக்குன்னு வைக்கிறது வந்து இல்லை. ஸோ நான் நார்மலான ஒரு வெசலில் தான் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஆயில் அப்படி இல்லாட்டி பட்டர் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ அதில் நம்ம கேக் பேட்டரை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்பாஞ்ச் கேக் மிக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 225 grams தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் வந்து இந்த கேக் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன வெசலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, கேக் மோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி காமிக்கும். என்கிட்ட அது இல்லாதனால நான் நார்மல் இதில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் கேக்காக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி வந்து கடாயிலே வந்து செய்ய போகிறேன். வீட்டில் வந்து பெரிய கடாய், இரும்பு கடாய் வந்து கொஞ்சம் ஹீட் வந்து தாக்கு பிடிக்குங்கிறதுனால நான் அதில் தான் இப்போ செய்ய போகிறேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நான் இப்போ கேக் பேட்டர் ஊற்றி இருக்கிற வெசலை வந்து இதில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இதே வந்து ஓவனாக இருந்துச்சுனாக்கா 30 to 35 minutes வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் செய்கிறதுனால இது வந்து எப்படியும் ஒரு 45 minutes 50 minutes கிட்ட ஆகும். கேக் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து வைப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கும் நான் வந்து பேக்கர்ஸ் பிராண்டில் உள்ள வைப்பிங் க்ரீம் தான் எடுத்துருக்கிறேன். இது செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிள் தான். வைப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு அது கூட வந்து நம்ம கோல்டு மில்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். வைப்பிங் க்ரீம் செய்கிறதுக்கு வந்து ஒரு 100 ml வந்து பாலை வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. அதை வந்து இருக்கக்கூடிய வைப்பிங் க்ரீமை போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணணும். இதுவும் ஒரு 6 to 7 minutes பிளெண்ட் பண்ணாக்கா வைப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து கேக் பேட்டர் மிக்ஸ் வந்து வீட்லேயே வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு குழந்தைங்க எப்போயாவது கேக்டாக கூட நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஓவன் வச்சுருந்தாக்கா நம்ம இன்னுமே ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு 1/2 hourலேயே வந்து கேக் ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஸ்டவ்வில் செய்கிறதுனால ஒரு 45 minutes 50 minutes கிட்ட ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்து நல்ல 6 to 7 minutes கிட்ட வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. வைப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் திக்கனாக ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்தீங்கனாலே தெரியும், வைப்பிங் க்ரீமோட கன்சிஸ்டன்சி வந்து இந்தளவுக்கு திக்காக இருந்தால் போதும். அவ்வளோதான். இதை நம்ம இப்போ ஒரு 45 minutesக்கு வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வைப்பிங் க்ரீம் வந்து கேக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரெஃப்ரிஜரேட் வந்து 45 minutes பண்ணணுங்கிறதுனால அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு கேக்கும் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வாங்க கேக்கை வந்து வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மேலே உப்பி வருது. இன்னும் வந்து கேக் வந்து ரெடி ஆகலை. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 35 minutes கிட்ட ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துறேன். அப்போ வந்து இன்னும் கேக் வந்து ரெடி ஆகலை. கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் மாவாக இருந்த மாதிரி இருந்ததுனால இன்னும் ஒரு 15 minutes வந்து ரெஸ்ட்டாக அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கேக் செய்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 minutes 55 minutes கிட்ட ஆகிடுச்சு. இந்த கேக் வந்து ஒரு 10 minutes வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கனாக்கா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கேக்கை. ஸோ அவ்வளோதான், ஒயிட் ஃபாரஸ்ட் ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்குது கேக் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா. இதோட குவான்டிட்டி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 225 கிராம்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் இருக்கும். நல்லா வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்தது கேக்கு. இப்போ அதில் வந்து நம்ம 45 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்த வைப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம அப்ளை பண்ணிடலாம். க்ரீம் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. அதை வந்து இப்போ நம்ம கேக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேக் மேலே வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லாவே ரெடி ஆகிடும். க்ரீம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் மெல்ட் ஆகாது. இங்கே பசங்க வெயிட் பண்ணாதனால நான் வந்து அப்படி வைக்கல. அதில் வந்து குட்டி குட்டி ஜெம்ஸ் வந்து சுற்றி வச்சுட்டு இங்கே வந்து நபாட்டி ஜோக்ஸ் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வந்து நான் வந்து மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுட்டு, அப்புறம் ஹெர்ஷேஸ் சிரப் வந்து சும்மா ஒரு லைன் மாதிரி இழுத்து விட்டுட்டேன். அவ்வளோதான், கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. பசங்க வந்து வெயிட் பண்ணாமல் கேட்டுகிட்டே இருந்ததுனால நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கல. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் வந்து க்ரீம் வந்து லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கேக் கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் கேக் வந்து நல்லா இருந்தது. சைஃபன் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் வந்து ஏதாவது வந்து அவங்க வந்து ஏதாவது ட்ராப் பண்ணி அந்த மாதிரி வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் வந்து கேக் மிக்ஸ் இருந்துச்சு. சரி இன்றைக்கி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் சைஃபனு பசங்க எல்லோரும் வந்து சும்மா கேக் வந்து கட் பண்ணி அவங்க அத்தாவுக்கு வந்து ஊட்டி விட்டாங்க. அது மாதிரி அவங்க டேடும் வந்து பசங்களுக்கு வந்து ஊட்டி விட்டாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.